சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். வேதவழி வராங்க. ஏய் தேவி, அங்க பாரு. ஐயோ, இந்த அம்மா இன்னைக்கு என்ன பிரச்சனையை கலப்ப போகுதுன்னு தெரியலையே. சமந்தி இருங்க, அவங்கள போய் அழிச்சிட்டு வரேன். அண்ணி கொஞ்சம் வாங்க. வா வா பாத்து. வணக்கம் சமந்தி, வாங்க வாங்க. அண்ணன் வரல? அவர் வெளிநாடு போயிருக்காரு. வாங்க சமந்தி. வாங்க சம்பந்தி. என்ன எல்லாரும் ஒரு சின்ன குழப்பத்திலேயே இருக்கீங்க? தேவி, மத்தவங்களோட ஓ முகத்துல தான் ஷாக் அதிகமா இருக்கே. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்னடா, வீட்டுல இருக்கும்போது இங்க வரமாட்டேன்னு அத்தை சண்டை போட்டா இப்ப திடுதிப்புன்னு வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியா? எல்லாம் என்னோட மனமாற்றம் தான் காரணம். எனக்கு எல்லாத்தையுமே என் மகன் புரிய வச்சுட்டான். விக்னேஷ் எப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சானோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப தப்பா இருக்கேன்னு. அம்மா எப்படி இங்க வந்தாங்க? எதுக்கு வாழப்போற கொஞ்ச காலத்துல இந்த ஈகோ, ஏழை பணக்காரன்ற பாகுபாடெல்லாம்? அதான் எல்லாரும் ஒத்துமையா இருந்து கையிலோட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கலான்னு வந்தேன். இது நம்ம அம்மா கிடையாது. ஏதோ பிளான் பண்ணி நல்லா நடிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. இது வரைக்கும் நீங்க வராதது மட்டும்தான் குறையா இருந்துச்சு சமந்தி. நீங்களும் இப்ப வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க சமந்தி. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ கயலன் ஏழு, கங்க்ராச்சுலேஷன். உட்காருங்க. மா அப்பா வரலையா? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். சரி. என்ன கயல், உன் ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன்னு நினைச்சேன்ல, பாத்தியா எப்படி சர்ப்ரைஸா வந்திருக்கேன்னு? விக்னேஷ் கூட நான் வந்தது தெரியாது. அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். என்ன அன்பு, ஏதோ விரோதியை பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல, இப்ப நான் பழைய வேதவள்ளி இல்லப்பா. அதெல்லாம் எப்போ கடந்து போயிடுச்சு. உன்னை தப்பா நிறைய வாட்டி பேசிட்டேன். நீ சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ ஆண்டி, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. மேடம்,
என் தங்கச்சி விசேஷத்துக்கு மனசு இறங்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். எதுக்கு மூர்த்தி நன்றி எல்லாம் சொல்ற? எல்லாரும் ஒன்னா இருந்து நிச்சயதார்த்தத்தை நடத்துவோம். ம்.